வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. காலம் பொன் போன்றது. ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனோட அரசவையில நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இருந்தாங்க. அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை எல்லாம் பார்த்து, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வியை கேட்டதுமே முதல் அறிஞர், வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில ஒன்றுமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இரண்டாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவு இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது அப்படின்னு பதிலளிச்சாரு. மூன்றாவது அறிஞர் எழுந்து, அரசே, வாழ்க்கையில பொறுமை இல்லாம நாம ஒரு கணம் கூட வாழ முடியாது. அதனால மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் அப்படின்னு பதில் சொன்னாரு. நான்காவது அறிஞர், அரசே, நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்து தான் கிடைக்குது. சூரியன் இல்லைன்னா பூமியில உயிர்களே கிடையாது. அதனால சூரியன் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாரு. ஐந்தாவது அறிஞர், வாழ்க்கையில அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லைன்னா மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் கிடையாது. அதனால அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாரு. கடைசியா ஒரு அறிஞர் எழுந்து, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லைனா உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் எது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது வாய்ப்பு? அதனால உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான் அப்படின்னு சொன்னாரு. அரசர் அந்த ஆறாவது அறிஞர் கூறிய கருத்துதான் மிகவும் சிறந்தது அப்படின்னு பாராட்டி அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாரு. காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினாரு. அது மட்டுமல்ல, அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். மற்ற 5 அறிஞர்களும் அரசின் செயலை பாராட்டினாங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.